சொல்வதெல்லாம் உண்மை. அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது வர பொண்ணை பொண்ணா பார்க்கல, அந்த பொண்ணு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரை அப்பாவா பார்க்கல. பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கு வித்தியாசம் தெரியாம எதுக்கு அங்க போதையில இருக்கீங்க? இஷ்டமே இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். சித்தப்பா கூட போறதுக்கு இஷ்டம் இருந்ததா? பொண்ணு வாழ்க்கை கெட்டுருச்சு மேடம், காப்பாற்றணும். என்னாச்சுமா? என் தங்கச்சி புருஷனே கெடுத்துட்டான். அவன் தான் பொண்ணையே கொடுக்க சொன்னான். என் தங்கச்சிக்கு நான் தான் மேடம் கல்யாணமே பண்ணி வச்சேன். குழந்தையில நான் தான் மேடம் அவளை தூக்கியே வளர்த்தேன். அவளாலேயே எனக்கு படிப்பு கல்வியே இல்லை மேடம். சின்ன வயசு குழந்தையே தூக்கி என் கையில் கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா. நீ பாப்பாவை பார்த்துக்கோ, நான் அம்மா வீட்டு வேலைக்கு போகிறேன். ரொம்ப சாப்பாட்டுக்கெல்லாம் நாங்கள் வருமாப்பட்டவங்க. மழை பெஞ்சாதான் மேடம் எங்களுக்கு விவசாயம். அப்பா அம்மா காலத்தில் விவசாயம் பண்ணாதான் மேடம். அவ்வளோ வறுமையில் அந்த பொண்ணு பிறந்து நான் என்னை தூக்கி என் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க மேடம். ஸ்கூலுக்கு போகிற வயசில் அவ்வளோ தூக்கி சுமந்தேன் மேடம். நான் தூக்கி சுமந்து அவ்வளோ காப்பாற்றி நானே என் கையாலே கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலமையும் வந்துருச்சு மேடம். நானே இந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி. உங்கள் வீட்டுக்காரர் ஒத்துழைச்சாரு? எங்கள் வீட்டுக்காரே இல்லை மேடம் எனக்கு. ஏன்? எங்கள் வீட்டுக்காரர் என் பையன் பெரியவன் 6வது படிக்கும்போதே ஒரு கொத்தனார் பொம்பளையை கூட்டிகிட்டு ஓடி போயிட்டார் மேடம். நான் அப்படியே விட்டுட்டேன் மேடம். அவளுக்கு தங்கச்சி கட்டி கொடுக்கும்போது 27 வயசு மேடம். நான் ஒரு வயசு கம்மி பண்ணி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் மேடம், கம்மி வயசுன்னு சொல்லிட்டு. என் பொண்ணு +2 முடித்தா. அது வரைக்கும் வருவான் நல்லா என் வீட்டுக்கு. நான் சொந்தம்னு சொல்லிக்கிட்டு என் தங்கச்சி வர்றது என் வீடு மட்டும்தான் மேடம் வருவா. வேறு எங்கள் அண்ணி வீட்டுக்கு போக மாட்டா. பாண்டிச்சேரியில் இருக்கிற என் தங்கச்சி வீட்டுக்கும் போக மாட்டா. யாருமே நம்மளுக்கு இது பண்ணல, நம்ம அக்கா தான் இது பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு வருவா மேடம். 4 வருஷமாக மாமனார் மாமியார் கூட ஒன்றா இருந்தாங்க மேடம். ஒன்றா இருந்துட்டு அவங்க மாமனார் மாமியார் எல்லாருமே சொன்னாங்க, இந்த மாப்பிள்ளை யார் எவங்கன்னு எனக்கு தெரியாது, இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு தான். என்ன சொன்னாங்க, இவனுக்கு பொண்ணை கொடு, நீ நல்லா எப்போ இருந்தாலும் கட்டி கொடுக்க போகிற குட்டிமா, நீ பொண்ணை கொடு, இவன் நல்லா பார்த்துப்பான், வீட்டுக்கு ஒரே பையன், அப்பா அம்மா தான் இருக்காங்க, வேறு யாரும் இல்லை, உன் பொண்ணு நல்லா இருக்கும், கட்டி கொடுன்னு சொன்னாங்க மேடம். அதேமாரி நானும் சரி. என்ன வேலை செய்கிறாரு பையன்? மாப்பிள்ளை டிரைவராக இருக்காங்க மேடம். நான் அதேமாதிரி கூட்டிகிட்டு சரி, நான் மாப்பிள்ளையை பற்றி விசாரிக்கவே இல்லை. நம்ம தங்கச்சி, நம்ம தூக்கி வளர்த்த தங்கச்சி நம்மளுக்கு துரோகமாக பண்ண போகிறா? நம்ம பொண்ணுக்கு கிடையாதுமா, விசாரிக்காம பொண்ணை கொடுக்கவே கூடாது. உண்மையில நான் விசாரிக்கவே இல்லைங்க மேடம். நம்ம தங்கச்சி தானே அப்படின்னு சொல்லி, நம்ம தங்கச்சி நம்மளை இது பண்ணுவாளா அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தேன் மேடம். மாப்பிள்ளை மேலாம் எனக்கு எந்த குறையும் இல்லை மேடம். நல்லா தான் மேடம் பார்த்துக்கிறாங்க. பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க மேடம். 2 வருஷம் வாழ்ந்தாங்க மேடம். அதுக்குள்ளே அவங்க வீட்டில் அவங்க இவர் நகைலாம் கேட்டாங்க பள்ளிக்குது. நீ கொடுத்தா நகையை கொடு, இல்லைன்னா தனியாக போ, நான் கடன் அடைக்கணும், நீ இருக்கிற ரூம் லீஸுக்கு விட்டு நான் கடன் அடைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. நகையை கொடுக்கல உங்க பொண்ணு? என் பொண்ணு நகையை கொடுக்கல. கூட்டிகிட்டு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு தனியாக வந்துட்டா. வந்த உடனே ஒரு 8 மாதம் இருந்திருப்பாங்க மேடம். அதுக்குள்ளே என் தங்கச்சியை தனியாக போக சொன்னாங்க. என் தங்கச்சி புருஷனும் தனியாக போக சொன்னாங்க. எங்கள் மாமனார் இந்த வீட்லேயே இருக்க வேணான்னு சொல்கிறாருக்கா, தனியாக போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்தாங்க. அப்பவும் சொன்னாங்க. அவங்களும் அந்த வீட்டு பக்கத்துலேயே வந்தாங்க? அந்த வீட்டு பக்கத்துலேயே வந்துட்டாங்க மேடம். சரி, இப்போ என்ன பிரச்சனை? நான் சொன்னேன் வேணாண்டின்னு மேடம். வந்துட்டாங்க. வந்துட்டு கொஞ்ச நாள் வீட்லேயே இருந்துட்டு எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரன் என் பொண்ணுன்னு சொல்லுவான் மேடம். எனக்கு பெரிய பொண்ணு, என் பெரிய பொண்ணு, அது என் பெரிய பொண்ணுன்னு சொல்லுவான் மேடம். அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டான் மேடம் அவன். இப்போ மாப்பிள்ளை வேணாங்கிறாரு மேடம். இவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்னன்னே எனக்கு புரியல மேடம். எவ்வளோ நாளாச்சு பொண்ணு போய் மறுநாளே கண்டுபிடிச்சிட்டேன் மேடம். நாங்கள் என்ன பேருமா? சத்யா. எவ்வளோ நாளாச்சு இது நடந்து? 3 மாதம் ஆகுது மேடம். இப்போ பாப்பா எங்கே இருக்கா? என் வீட்டில் இருக்கா மேடம். சரி, நீங்கள் அன்னைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, அப்புறம் போகல? இவங்களை 2 பேரும் பிரித்து எழுதி வாங்கி போயிட்டேன் மேடம். அந்த பொண்ணை செம்ம அடி அடிச்சிட்டாங்க. நான் மாப்பிள்ளையும் வேணான்றா போல், பையன் பசங்க 2ம் வேணான்றா போல். நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தோமே, நம்மளுக்கு என்னம்மா பண்ணா, இவ தேவையில்லவே இல்லை, இவ எப்படியாவது போட்டோம் விட்டுட்டு வந்துருமா அப்படின்னு. நான் பெத்தவன் தாய் எப்படி மேடம் விட்டுட்டு? இப்போ உங்கள் கூட வச்சுருக்கீங்களா? நான் நேராக எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் மேடம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் செலவு பண்ணி இடுப்பெல்லாம் வரல மேடம். இடுப்பெல்லாம் செம்ம அடிச்சிட்டாங்க. எல்லாரும் அடித்து இந்த இடுப்பு வீங்கி போய் குழந்தையால் நடக்கவே முடியல. அப்புறம் அம்பத்தூரில் எங்கள் அண்ணன் வீட்டில் கூட்டிகிட்டு போய் பட்டாபுரம்லாம் அங்கே தான் பார்த்து வச்சுட்டு இருந்தேன் மேடம். 2 நாளில் மாப்பிள்ளை ஃபோன் பண்ணா போல். மாப்பிள்ளை ஃபோன் பண்ணி என்னப்பா பண்ணுறது, நீ வேணான்னு சொல்லிட்ட, அவள் தப்பு பண்ணிட்டா, நீங்கள் வேண்டான்னு சொல்லிட்டீங்க, நான் என் பொண்ணை ஏதாவது பண்ணிக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் மேடம். இல்லைக்கா, நான் உங்கள் பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வச்சிட்டேன், நான் நடந்ததெல்லாம் இவ்வளோ மன்னிப்பு கேட்டேன்.
நான் தெரியாமல் பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னா. சரி, நான் அதே மாதிரி அவனும் மன்னிப்பு கேட்டு 2 நாளில் வந்து பொண்டாட்டியை பார்த்து கூட்டிகிட்டு போயிட்டான் மேடம். அவங்க அம்மாலாம் சொன்னாங்களாம், நீ இந்த பக்கமாக வீடு காலி பண்ணின்னு வந்துடுறா, நீ நல்லா இருக்கணும்னா இந்த பக்கம் வந்துடு, அந்த ஏரியாவில் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயோ வீடு பார்த்துன்னு. அது கூட நான் போய் பார்க்கல மேடம். வீடு பொண்ணு பால் காசுக்கு கூட என்னை கூப்பிட்டுது, அது கூட நான் வரல. போயிட்டு 10 நாள் இல்லை மேடம். அதுக்குள்ளே அவனை பார்க்குற பேசுன, நீ அவங்ககிட்ட நீ பேசியிருக்கிற சந்தேகமாக இவங்க சொல்கிறாங்க. பேசுனா நான் பார்த்தேன்னு என் தங்கச்சி சொல்கிறா, எங்கள் மருமக பையனும் சொல்கிறா போல், உன் பொண்ணு அவங்ககிட்ட பேசுனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறா போல். 2வது, ஏண்டி 2வது இவ்வளோ தப்பு நடந்து என் ஸ்டேஷன்லாம் நிற்க வச்சு அசிங்கப்பட்டு எல்லாம் பண்ணி உன்னை நான் ஏற்றுக்கிட்டு உன்னை நல்லபடியாக வாழ வச்சா, நீ இந்த மறுபடியும் இந்த தப்பு பண்ணிட்டு வந்து நிற்கிறியே. இல்லைம்மா, நான் நேர்லலாம் பார்த்து நான் பேசலை, ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணாமா அப்படின்னாப்புல. ஃபோன் கூட எதுக்கு எடுத்தேன்னா நம்பரில் வரவும் நான் எடுத்துட்டேன், புது நம்பர். அவங்க புருஷன் வீட்டில் இருந்தாலும் உங்ககிட்ட வந்துட்டாளா? புருஷன் சேரம் அடி பேசினான்னு சொல்லிட்டு செம்ம அடி அடித்து மறுபடியும் உங்கள்கிட்ட அனுப்பிச்சு. மறுபடியும் ஏம்மா நான் இங்கே இருந்தால் செத்துருவேன், பரவாயில்லையா, என்னை வந்து தூக்கி போட்டு போயிடுங்க, நான் வாழ மாட்டேங்க. இவங்க அதே ஞாபகம் அதே என்னை வச்சு குத்தி குத்தி பேசி என்னை சாவடிக்கிறாங்கம்மா. நான் பேசி மாப்பிள்ளைகிட்ட பேசுகிறேம்மா, நீ வாமான்னு சொல்லி கூப்பிட்டேன் மேடம். நான் சரின்னு வண்டி எடுத்துக்கிட்டு துணி கொஞ்சம் ஒரு 4-5 ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு வந்துட்டா. ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க. திங்கக்கிழமை காலையில் கரெக்டாக 9:30 மணிக்கெலாம் ரமேஷ் ஃபோன் பண்ணுறாங்க. யார் ரமேஷ்ங்க? உங்கள் தங்கச்சி புருஷன்? தங்கச்சி புருஷன். நான் எடுத்து வாய்ஸ் வந்து எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மாதிரியாகவே இருக்கும் மேடம். ஹலோ நம்பரே, நான் சத்யா, நான் தான் ரமேஷ் பேசுகிறேன், நீ பேச வாயை மூடிக்கிட்டே இருக்காது. நான் சொன்னேன், இப்படியே கேட்டேன் மேடம், தொடப்ப கட்ட பிஞ்சிரும் நான் சேர்க்காந்த இடத்து, என் பொண்ணு வாழ்க்கையே நாசனம் பண்ணிட்டேன், நீ இப்போ எதுக்குடா ஃபோன் பண்ணுற? அவனை வந்து எனக்கு 2 பிள்ளை இல்லை 3 பிள்ளை, எனக்கு இருக்கிறது 3 பிள்ளைன்னு நினச்சேன் மேடம். அவனை ஒரு சொந்த சித்தப்பா அவங்க தான் மேடம் சொன்னாங்க. குடும்பமா? எத்தனாவது வரை படிச்சு? +2. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? +2. இது அவங்க குடும்பம் தான் மேடம் சொன்னாங்க. சரி, அதுக்கப்புறம் என்னமாச்சு? இப்போ என்ன சிச்சுவேஷன் என்னது? இப்போ வந்து இவன் பாதி நகை வாங்கி வச்சு விற்று தின்னுட்டான். நகையெல்லாம் விடுங்க, இப்போ பாப்பா எங்கே இருக்கா? இல்லைங்க மேடம், நான் சொல்லிடுறேன், ஒரு என்கிட்ட தான் இருக்கா மேடம். புருஷன்கிட்ட போல? புருஷன்கிட்ட போல. சரிம்மா, என்னம்மா ஆச்சு? அவர் உன்னை ஏமாத்தினாரா இல்லை நிஜமாவே உனக்கு அவரை பிடிச்சி அவரோட போனியா? நான் தப்பு செஞ்சுட்டேன் மேடம். தப்பு நடக்கிறது உண்டுமா. நம்ம வந்து நடந்து போகும்போது தடிக்க விழறது இல்லையா? அப்போ அதுதான். யாரும் தப்பு பண்ணாத ஆளுங்களே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தப்பு பண்ணுவாங்க, புரியுதா? நம்ம உன்னை உட்கார வச்சு நீ தப்பு பண்ணேன்னு கை சூண்டி காமிக்கிறதுக்கெல்லாம் நம்ம இப்போ பேசலை. நம்ம பேசுறதோட உத்தேசம் என்னது தெரியுமா? உனக்கு ஏன் அப்படி நடந்தது? உன்னை ஏமாத்தினாங்களா இல்லை உனக்கு நிஜமாவே உனக்கு அப்படி ஒரு ஆபத்து நடந்ததான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இன்னொரு விஷயம், ஒன்ன மாதிரி இன்னொரு பொண்ணு தப்பு பண்ணக்கூடாது. என்னமாச்சு? நிஜமாவே உனக்கு அவர் மேலே லவ் வந்ததா இல்லை அவர் உன்னை ஏமாத்தினாரா? அவர் அப்படி சொல்ல முடியல. எங்கள் சித்தி தான், எங்கள் சித்தப்பாட்ட வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க குழந்தைய நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க குழந்தைய நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க தான் இந்த மாதிரிலாம் எங்கள் சித்தப்பா செய்ய சொன்னாங்க. என்ன செய்ய சொன்னாங்க? இந்த மாதிரி அவளை இந்த மாதிரி பண்ணு. அதை எப்படி சித்தி சொல்லுவாங்க புருஷன்ட்ட போய்? அவர் எங்கள் சித்தப்பா தான் சொன்னார் என்கிட்ட. உங்ககிட்ட முதல்ல அவர் எப்படி நீ அப்ரோச் பண்ணி அவர் தான் பண்ணாங்க. என்ன சொன்னாரு? உனக்கு பிடிச்சிருக்கு. உனக்கும் புருஷனுக்கு எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப்? அவரு சந்தேகம் பிடிப்பாரு அப்பத்துலேருந்தே, கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே. உங்க அம்மாட்ட சொன்னது இல்லையா நீ? சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவாங்க அம்மா? எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவன் நல்லா வந்தா நீ தான் வாயாடிட்டு இருக்கிற, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் மேடம். 2 பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என் மருமக சந்தோஷமாவே இருந்தது இல்லையா புருஷனோட? அவரு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது மேடம். கல்யாணம் ஃபோட்டோ காட்டுலேருந்து எனக்கு வேண்டாம் தான் சொல்லி என்னை மீறி தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. யாருக்கு? உனக்கு பிடிக்காதா அவருக்கு பிடிக்காது? எனக்கு பிடிக்காது. ஏன்? எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொன்னேன். நான் படிக்கணும், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். நான் அதை மீறி தான் கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் ஆனால் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? ஆமாங்க மேடம். ஏன் உனக்கு பிடிக்கல அவரை? எனக்கு கல்யாணம் அப்பவே பிடிக்கவே இல்லை. சரி, கல்யாணம் ஆசை இல்லாமையா இப்ப இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட? அதுவும் அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க மேல? என்ன அப்ப நீ கல்யாணம் பிடிக்கல, படிக்கணும்னு சொல்ற, அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? கல்யாணம் ஆயிட்டு உன் புருஷனை கன்வின்ஸ் பண்ணி படிச்சிருக்கணும். அதே சொல்லி பார்த்துட்டு மேடம். நீ என்ன செஞ்ச? இது வந்து இப்போதான் இந்த 6 மாசமா தான் இருந்தது. அதுக்கு முன்னாடியிலேருந்தே கல்யாணம் ஆன புதுசுலேருந்தே சொல்லியிருந்தா இருக்கேன், நான் படிக்க போகிறேன்,
காலேஜ் ஃபார்ம்லாம் வாங்கி வந்து வச்சுட்டா நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது. நீ படிக்கலாம் வேண்டாம், நீ படிச்சனா யாராவது உன்னை இது பண்ணுவாங்க, அது உனக்கு திமிராயிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. எங்கள் மாமியாரும் கூட சேர்ந்துட்டு அதே மாதிரி தான் பண்ணாங்க. சரி, நீ தனியா வந்துட்ட, அப்பவும் புருஷனோட சந்தோஷமா இருக்குல்ல? அப்போது அவர் சொல்கிற பேச்சு கேட்டுருந்தா இருந்தார். ஆனால் தினம் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்டு வந்து சண்டையை பிடிச்சி என்னை டெய்லியும் இது பண்ணிகிட்டே இருப்பார், ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. சரி, இப்போ இங்கே என்னாச்சு? சித்தி வீட்டில் குழந்தைய பார்த்துட்டு இருந்தியா அங்கே அப்போ சித்தப்பா வருவாரா வீட்டுக்கு? வருவாங்க. என்ன சொன்னார் முதல்ல உங்ககிட்ட? உனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஏன் என்னை பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் வாய முன்னே தான் இருந்தேன். நான் எதுனாலும் நான் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்கிறேன்னா அப்போ உனக்கு அவர் மேலே ஆசை வந்துடுச்சு, அதுதான் உண்மை. உங்கள் தங்கச்சிக்கு இவளுக்கு வயசு வித்தியாசம் ரொம்ப கிடையாதோ? வயசு வித்தியாசம் இல்லை மேடம், இவளுக்கு 22 தான் ஆகுது. அவளுக்கு 27 தான். 2 வயசு. எப்படி மேடம்? 20 தான் ஆகுது. எப்படி மேடம் வந்து அவன் ஆசை மேல ஆசையா இருக்குன்னு சொல்லலாம். 2 பிள்ளை சொல்றாளே, 2 பிள்ளை பெற்று இருமா. அவளே மேடம், எனக்கு இந்த உண்மை எனக்கு தெரிஞ்சா அவளை ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு என்ன சொல்லணும்? ஒண்ணு இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து சொல்லணும், இல்லைன்னா சித்திகிட்ட சொல்லணும். அது ரெண்டும் இல்லாம நான் யோசிச்சு சொல்றேன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் மேடம்? அப்போ இவ்வளவு ஆசைப்பட்டு இருக்கா? அவ்வளவு ஆசைப்பட்டு தான் மேடம் இந்த வேலை செஞ்சு. ஏன் அப்படி ஒரு விஷயம் வந்தது உனக்கு மனசுல? அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் எப்பவும் போல் தான் நார்மலாக தான் இருந்தோம். ஃபோனில் தான் பேசிகிட்டு இருப்போம், அவ்வளோதான். ஓ, அது ஃபோனில் டெய்லி பேசுவீங்களா? நைட்டெல்லாம் பேசுவீங்களா? பகலில் மட்டும் தான் பேசுவேன். என்ன சொல்லுவார் அவர் உங்ககிட்ட? நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன், உன்னை நல்லா வச்சுக்கிறேன், நீ என்னை நம்பி வரலாம். அப்போ சித்தியை பற்றி கேட்க மாட்டியா நீ? நான் எதுவுமே வாய் திறந்து பேசவே மாட்டேன், மட்டும் சொல்லிகிட்டே இருப்பேன், அவ்வளோ. நீ படித்த பொண்ணு தானே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு தெரியலையா? இதெல்லாம் நம்ம சொசைட்டியில் நம்ம சமுதாயத்தில் ஏற்றுக்க முடியுமா? இல்லை நீ பண்ணினது சரின்னு நினைக்கிறியா? உனக்கு குற்ற உணர்ச்சி இருந்ததே கிடையாது? இருந்திருக்கா இல்லையா? அப்போ எப்படி சமாதானம் பண்ணுவார் உங்கள் சித்தப்பா? குற்ற உணர்ச்சி வரும்போது எப்படி சொல்லி சமாதானம் பண்ணு? நீ கேட்க மாட்டியா? நம்ம பண்ணுறது துரோகம் இல்லையா, என் புருஷனுக்கு பண்ணுறது துரோகம், உங்கள் பொண்டாட்டிக்கு பண்ணுறது துரோகம்னு சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். அப்போ என்ன சொல்வார்? அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், பெரிய பிரச்சனையாகும் போது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி வெளியே போகிறதுக்கு டிசைட் பண்ணீங்க? எனக்கே தெரியல மேடம், எப்படி போனேன். அவர் என்ன சொன்னார் உங்ககிட்ட? எங்கேயாவது போயிடலாம் வா அப்படின்னு சொன்னார். நான் அப்பயும் வரமாட்டேன்னு தான் அன்றைக்கி சொன்னேன். நான் நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படின்னு காலில் விழுந்தாங்க. இதெல்லாம் எப்போ நடக்கும், எங்கே நடக்கும்? பக்கத்து வீடா? நான் கொஞ்சம் தள்ளி தான் இருப்பேன். அப்புறம் எப்படி உங்க காலில் விழுந்தாரு? நான் மாடியில் துணி துவைச்சி காய வச்சுட்டு இருந்தேன். அப்போது அன்றைக்கி சண்டை நடந்த அன்றைக்கி நான் பாட்டுன்னு இனிமேல் யாருமே எங்கள் வீட்டுக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி என்ன சண்டை? அவங்களுக்குள்ள சண்டை மேடம். யாருக்குள்ள? தங்கச்சியை செம்ம அடி அடிச்சிட்டான். யாரு? என் தங்கச்சி புருஷ இருக்கு. அவள் சொல்கிறேன், என்ன சண்டை? அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ சண்டை. சித்தி சித்தப்பாக்குள்ள? அது வந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை. சரின்ட்டு என்னால் தான் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நான் சொல்லிட்டு போயிட்டேன். உன்னால பிரச்சனை வருதுன்னு யாரு சொன்னாங்க? எல்லாரும் எங்கள் சித்தி, இது எங்கள் சித்தி, அப்புறம் வந்து இன்னொரு சித்தி இருக்காங்க, அவங்க எங்கள் வீட்டுக்காரர், எல்லாரும் 2 பேரும் பழகிறது பேசிக்கிறது எல்லாருக்கும் தெரியும். எங்கள் சித்திக்கு தெரியும், முக்கியமாக எங்கள் சித்திக்கு தெரியும். சித்திக்கு எப்படி தெரிய வந்தது? எங்கள் சித்தப்பாவே சொன்னாராம், என்னது செல்வி நம்ம 2 பேரும் பேசுறது, வீட்டுக்கு வர்றது, விளையாடுறது, அதெல்லாம் எல்லாமே செல்வி கண்டுக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரே என்கிட்ட. உங்ககிட்டயா? அதுக்கப்புறம் அவங்க ஏதோ போய் சொல்லி சண்டை போட்டிருக்காங்க உங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் வந்து நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்குது இல்லை அதெல்லாம் போயிட்டு எங்கள் சித்தப்பாட்ட சொல்லுவார். யார்? எங்கள் வீட்டுக்காரர். உங்கள் பொண்ணு என் கூட இருக்க மாட்டேங்குது, என் கூட எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுது. நான் இதில் வீக்கு, அது எல்லாமே நான் தான் சொன்னேன்னு சொல்லி எங்கள் சித்தி வந்து என்ன சண்டை போடுவாங்க. ஃப்ரெண்டு மேடம். உங்கள் 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவு சரியாகவே இருக்கு இல்லையா? ஏன், என்ன பிரச்சனை உங்கள் புருஷனுக்கு? அவர் சொல்ல மாட்டுறாரு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போய் பார்க்குறேன் வாங்கன்னு சொன்ன வர மாட்டுறாரு. இது வந்து எங்கள் தங்கச்சி புருஷனுக்கு இந்த வீக் பாயிண்ட்டு அவனுக்கு பெருசாக போயிடுச்சு மேடம். இதை வச்சு இந்த பொண்ணை லாக் பண்ணி இந்த பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க மேடம். எல்லாரும் தப்பு பண்ணியிருக்கீங்கம்மா. நீங்கள் படிக்கிறது பொண்ணை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. அவளுக்கு படிக்கிறதுக்கு விருப்பம் சொல்கிறான், அவசரப்பட்டு கல்யாணம். சரிங்க மேடம், அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. தப்பு இல்லை அது?
நான் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றது இல்லை மேடம். படிக்க வைக்க எனக்கு இது இல்லை மேடம். எனக்கு இது இல்லை. நான் மேலே படிக்க வச்சுட்டு நான் பண்ணுறதுக்கு நான் ஆம்பளை துணை இல்லாத அப்ப நீ நிற்கிறேன். என்ன செஞ்சிருக்கணும்? நீ என்ன செஞ்சிருக்கணும்? எத்தனை சலுகைகள் இருக்கு. படிக்கணும்னு நினைச்சிருந்தா நீ படிச்சிருக்கலாம். எல்லாம் படிக்கணும் தான் மேடம் சொன்னேன். இப்போ இவங்க கல்யாணம் பண்ண செலவு காசு என் படிப்புல போட்டிருந்தாங்கன்னா என்னத்துக்கு நான் படிச்சு வேலைக்கு எது போயிருப்பேன். முக்கியமான விஷயம் அவ சொன்னா பாத்தீங்களா, கல்யாணம் பண்ணறதுக்கு செலவு பண்ண காசு அந்த 5 சவரம் சொன்னீங்கல்ல, அவளை படிக்க வச்சிருந்தீங்கன்னா அவ வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும்ல. கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அவங்களுக்கு 2 பேருக்கு ஒத்து போல, அவங்களுக்கு ஏதோ மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்திருக்கு. நீ உங்கள்ட்ட வந்து சொன்னால அவ இந்த ப்ராப்ளம் சொன்னா ஏன் மேடம். டாக்டர் கூட்டிட்டு போல? யாரு என் பொண்ணுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் கூட்டிட்டு போயிட்டு பார்வதி உன் கிட்ட புருஷன்ட்ட அவங்க சின்ன என்கிட்ட பிரச்சனை இன்னி இருக்குன்னு வரைக்கும் அவர்ட்ட சொல்லவே இல்லை சொன்னியா? மேடம். அம்மாட்ட சொன்னியா? அப்ப அம்மா என்ன சொல்லியிருக்கேன். சொன்னாங்க? அம்மா வந்து கூட்டு போய் காட்டினாங்க. என்னை மட்டும் தான் கூட்டு போய் ஃபர்ஸ்ட் கல்யாணம் 3 நாளே கூட்டு போய் காட்டினாங்க. எங்க மாமியார் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, உங்க பொண்ணு குறை இருக்கு, கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன குறை? குழந்தை நிக்கலன்னு குழந்தை மேடம். நிக்கல. 3வது நாள் எப்படி குழந்தை ஆ. நிக்கும்? கல்யாணம் ஆயிட்டு ஒரு வாரத்திலேயே மேடம். 1 மாசம் தள்ளி போனோடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்தா கர்ப்பமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா மறுபடியும் செக் பண்ண ஒரு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணா அப்பெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி உங்களுக்கு அவங்க பொண்ணு குறையிறது, கூட்டின்னு போய் ஹாஸ்பிட்டல் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசிட்டு வச்சுட்டாங்க ஃபோனை. நீ என்கிட்ட சொன்னது அது இல்லையா? உன் புருஷனுக்கும் உனக்கு உடல் உறவே இருக்குல்ல சொன்ன? இப்போதான் இல்லை, இந்த அம்மா வீட்டில் இருந்து தான் இல்லை எதுவுமே. தாம்பத்திய உறவுல அவனுக்கு சரியா இது கிடையாதுன்னு எனக்கு கல்யாணம் ஆன பிறகுதான் மேடம் இந்த யாரு விஷயம் சொன்னாங்க? எனக்கு. எங்க மருமகனே சொல்லியிருக்கா போல. மருமகனுக்கு எப்படி தெரியும்? டாக்டரா மருமகன்? நான் சொன்னேன், ஏன்பா இதெல்லாம் வந்து காலம் மாறி போச்சு, அதெல்லாம் ஒரு பெரிய என்ன விஷயமே பிரச்சனை உங்க கிடையாது. மருமகனுக்கு? என்ன மெடிக்கல் ப்ராப்ளம்? எப்படி சொல்ற தெரியல சரி, மேடம். ஓகே ஃபைன். இப்போ நீ உன் ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கல, அதனால இந்த வலையில விழுந்துட்ட சொல்ற, அப்படிதானே? இந்த பக்கம் வாமா. என்னப்பா அது? நீங்க தான் சித்தப்பா. சித்தப்பான்னா யாரு? ஆமாம், ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது? இதை தப்பு பண்ணிட்டோம். அது எப்படிங்க மனசு வரும்? சரக்கு போட்டது வந்து தண்ணி சாப்பிட சொல்லிக்கிறான். என்ன பேச தண்ணி சாப்பிட சொல்லியிருக்கான்னா என்ன? அவர்கிட்ட தண்ணி சாப்பிட சொல்றதுக்கு என்ன? அவர் ஷாப்பா வச்சிருக்கா? மேடம் தப்புமா, இத பாருமா, உங்க Please. பொண்ணுமா, உங்க என் பொண்ணு பொண்ணு கடை அப்படிதான் நினைச்சேன் மேடம். இல்லம்மா, என் பிள்ளைங்களையும் விட்டுட்டு போன வேலைக்கு. உங்க பொண்ணு மாதிரி அவ. எனக்கு பொண்ணே கிடையாது மேடம். பண்ணின அவ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? சின்ன பொண்ணு பேசின பேச்சு தெரியுமா உங்களுக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல என் 2 பிள்ளைங்களையும் இவரை விட்டுட்டு அந்த பொண்ணு என்ன சொல்றா தெரியுமா? நீங்க இங்க சொல்லி கேளுங்க தான் மேடம். இங்க புருஷன் கேளுங்க அப்ரோச் மேடம், பண்ணாரு ஒரே சொல்றா. ஒரு நிமிஷம் கேளுங்க. என் 2 பிள்ளைங்களையும் நானும் போய் பிச்சை எடுத்து சாப்பிட அவரை விட்டுடுன்னு சொன்னான். அப்படியே சொன்னேன் நான். என் அப்படியே மென்னு முழுங்கினீங்க. என் புருஷன் தான் வேணும், நான் கூட்டிட்டு வந்தேன். நான் இமுத்த பொண்ணு என்ன வந்து பிச்சை எடுத்து சாப்பிடுன்னு சொல்றா. அப்படிலாம் சொல்லலை. சொன்னா மேடம். சொல்லலை. இங்க பாருங்க மேடம், இப்படி பண்ணா எப்போ? போலீஸ் ஸ்டேஷன்ல பொய் மட்டும் சொல்றா மேடம். சரி, ஒரு நிமிஷம். ஏன் நீங்க இந்த பொண்ணை வீட்ல விட்டுட்டு போவீங்களா இவரோட? நான் எங்க விட்டுட்டு போனேன் மேடம்? அவ தனி வீடு, என் வீடு தனி. நான் குழந்தைங்களை மட்டும் தான் விட்டுட்டு போனேன். எங்க தப்பு பண்றது அவங்க. குழந்தைகளை அவள்கிட்ட விட்டுட்டு போவீங்களா? ஆமா, வேலைக்கோசம் நான் எங்க வீட்டுக்காரர் தண்ணி சாப்பிட்றாரு, என்னால வாடகை கட்ட முடியல. முதல்ல புரிஞ்சுங்க. அதனால நான் வேலைக்கு போனேன். நம்பிதான் விட்டுட்டு போனேன் மேடம். ம். நம்ம அக்கா பொண்ணு. இல்ல, நம்பி குழந்தைங்க தானே விட்டுட்டு போன, புருஷனையா விட்டுட்டு போனீங்க? நீங்க புரியுதா இல்லையா மேடம்? புருஷனை விடல, ம். அவதான் மெயின் ஏத்திட்டு இருக்கிறா. நீ அழகா இருக்கிற, நான் வந்து அசிங்கமா இருக்கிறேன். எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிக்கிறா நான் அசிங்கமா இருக்கிறேன். இப்ப அம்மா, இது சொல்லவே இல்லை நீங்க மேடம். 2 பேருமா அவங்க இருக்கிறது வீட்டுக்காரரே போட்டி தான் கிடையாது. சொல்லியிருக்காரு. ஒரு நிமிஷம். ஒரு First உங்க பேர் என்னம்மா? என் பேர் செல்வி. செல்வி, ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அவ சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு இல்ல மேடம். சின்ன பொண்ணு நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். இதுல உங்களை ஏமாத்துறது, அந்த பொண்ணோட அந்த வாழ்க்கைய பொண்ணு- கெடுத்தனது உங்க புருஷன். என் புருஷன் தப்பு பண்ணதான் இல்லன்னு சொல்ல. புற ஆம்பளையா மேடம்? ஆம்பளை அவன் 1000 கிட்ட போய் வந்தாலும் நான் ஏத்துக்கிட்டு வாழ்வேன். இவ யாரு ஏன் சொல்றாங்க? போனா? ஆமா, இவ சொல்றா மேடம். அவளை வந்து அதோட விடல மேடம் பிரச்சனை. வீட்டாண்ட வந்து அவங்க மாமியாரை கூட்டி இருங்க வந்து இருங்கம்மா, இது அசிங்கப்படுத்தி- வேற, இல்ல. இது வேற பிரச்சனை, இது வேற. இதுங்க பேரு- அம்மா, நிஜமா ஆக்சுவலி பார்க்க போச்சுன்னா உங்க புருஷன் மேல உங்களுக்கு கோவம் வரணும். கோவம் ஏன்னா வந்து இந்த பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்திருக்காரு. நாங்க அது இல்ல, கெடுக்கல மேடம். இல்லவே முதல்ல இல்ல. புரிஞ்சுக்கோங்க மேடம், தப்பு பண்ணது அந்த பொண்ணு. அவதான் கெடுத்தா. ஆமா மேடம், என் புருஷன் அவதான் கெடுத்தா. உங்க பேரு? ரமேஷ். எப்படி இது நடந்தது? எப்படி நடந்தது கொஞ்சம் சொல்லுங்க. தப்பு தான் மேடம் பண்ணுறேன். நான் யாரு தப்பு பண்ணாங்க? நான் தான் பண்ணேன். அப்புறம் உங்க பொண்டாட்டி இப்படி சொல்றாங்க? அதுவும் சொல்லிச்சு, நானும் சொன்னேன். முதல்ல யார் அந்த பொண்ணுட்டு இந்த விஷயம் சொன்னது? அவதான் சொல்லிக்கிறா. இருங்க, நீங்க பேசாம இருங்க. யாரு முதல்ல சொன்னது? அது வந்து என்கிட்ட விளாடாது. விளையாடுவோம்னு நான் அர்த்தம்.
சும்மா அந்த கைப்பூச்சி விளையாட்டு பசங்க விளாட்றோம், குழந்தைங்க விளாட்றமே நாங்கள் விளையாடுவோம். ம். நான் அப்போல்லாம் எனக்கு 8 மாசமா தான் இந்த மாதிரி பழக்கம். இங்கேருந்து அங்கே போன பிறகு தான் பழக்கம். இருங்க சரி இங்க விளையாடுவீங்க. போய் அங்கதான் பழக்கம். இங்க நாங்க கோடம்பக்கத்துல இருக்கும்போது எந்த பழக்கம் எல்லாம் இருந்தது, கோடம்பக்கத்துல இருந்தது. அந்த எண்ணத்தோட எல்லாம் இல்லை எனக்கு. ம். அது பண்ண நினைச்சு நானா தான் போய் சொன்னேன். இதுமாதிரி அப்ப சொல்லும் போது நான் சொன்னேன் சரின்னு தான் சொல்லிச்சு தவிர வேற எதுவும் நீங்க என்ன சொன்னீங்க? இனிமே உனக்கு பிடிச்சிக்குதுன்னு தான் நான் அது சொன்னேன். எப்படி சொல்லுவீங்க? சரி அதுதான் போதையில பொண்ணு நான் சொன்னது வந்து போதையில சொன்னது. அப்படி என்னங்க போதை? நான் தான் தப்பு சரி பண்ணேன். ஒரு நாள் போதையில சொன்னீங்க, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுவா பேச ஆரம்பிச்சுது. என்ன அது பேசுச்சு? பேசுறது உனக்கு பிடிச்சிக்குது, அதுக்கு வயசு அதிகம், அதெல்லாம் சொல்லிச்சு. எனக்கு அதெல்லாம் வயசு வயசு அதிகம். அதிகம். நான் வயசு அதிகமான பொண்ணை தான் கல்யாணம் பண்ணேன். நான் தப்பு நான் எதுவுமே சொல்ல. வயசு அதிகமான பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன். மேடம் கிட்ட இங்க நான் பா- சொல்லிட்டேன். எனக்கு கல்யாணம் நான் எப்படி பண்ணும்போது கல்யாணம் எல்லாமே பண்ண என்ன இதெல்லாம் கஷ்டப்படலாம். பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் கிடையாது. பிரச்சனை என் பொண்ணு கிடையாது. வாழ்க்கை நீ எப்படி அப்ப கெடுக்கலாம்? நீங்க என்ன அம்மா அவங்கள மீறி அவங்களோட புத்தி அவங்க செயல்படுத்தவே இல்லை. அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது வரை பொண்ணை வந்து பொண்ணா பார்க்கல. அந்த பொண்ணு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரை அப்பாவா பார்க்கல. மேடம் ஏன்னா வயசு கோளாறு. மேடம் மேடம் அது இங்க மட்டும் பாருங்க, ஒரு இரு, நிமிஷம் பாருங்க. பேசுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொன்னானா, எங்க அப்பா கூடவா பிறந்தாரு, நான் எப்படி அப்பான்னு கூப்பிட முடியும்னு சொல்லி கேட்டா. அது தப்பு தானே மேடம்? சித்தப்பான்றது ஒரு அப்பா சாணம். எல்லாமே தப்புதான். எல்லாமே தப்பு. போதையில சொல்லிட்டாரு சொல்றாரு. மேடம். நீ மறுநாள் மாப்பிள்ளையா? நான் உயிரோட தானே இருக்கிற மேடம். போதையில எப்படிமா அவர் அப்படி சொல்லுவாரு? சரி சொல்லிட்டாரு மேடம். சொல்லிட்டாரு நீ மேடம். அவர் வந்து- ஆம்பளை இல்ல, சொல்லிட்டாரு மேடம். நீ அவர் வந்து ஆம்பளை. சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஆம்பளை, சித்தி, இவ இந்த தான் மாதிரி தப்பா பொம்பளை, இவ என்கிட்ட தான் தப்பு நடக்கிறாரு. செஞ்சுட்டா. நீ உங்க வீட்டுக்கார கண்டின்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. சரி இந்த ஒரு தப்பு நிமிஷம் பண்ணது ஏமா சொல்ல உன் சித்திட்டு அம்மாட்டி ஏமா சொல்லல? ஏன் சொல்லல கேளுங்க. இருங்க ஏமா அம்மா சொல்லல? சித்தி உடந்த மேடம். அம்மா பெத்தவ நான் உடனே இல்ல மேடம். என் அதான் பிள்ளைங்க இல்ல. சாட்சி. உடந்த மேடம். இவ இருங்க உடந்த இருங்க இல்ல. அம்மா இருங்க அம்மா எப்படிமா புருஷனை ஆ, பங்கு புருஷனை போட்டு எப்படி பாப்பா? நான் சொல்றேன் மேடம், வேலைக்கு நீ போவாத. உன் குழந்தைய பாரு. ஏன் அவகிட்ட விடுற? குழந்தைய பாரு. உன் குடும்பத்தை பாரு. குழந்தைய விட்டுட்டு போறதுனால எந்த தப்பும் நான் கிடையாது. அந்த குழந்தைனால தானே மேடம் இவ்வளவு இதுவாச்சு. அதுக்கு அந்த குழந்தைய வச்சு தானே மேடம் இது எக்ஸ்கியூஸ் மீ பண்ணிட்டாங்க. பா, எதனால இப்படி ஒரு இதுல போய் மேடம் மாட்டிருக்காத மேடம் நான் யோசிங்க. சொல்றதை கேளுங்க மேடம். நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். அவன் ஆண்மை கிடையாதான். என் புருஷன்கிட்ட வந்து சித்தப்பா ஒரு அப்பா ஸ்தானத்துக்கிட்ட நீங்களே சொல்லுங்க மேடம். இருங்க அம்மா, நீங்க உங்க சைட மட்டும் பேசுறீங்க. ஏமா நீ என்ன சொன்னா உன் சித்தி உடந்த இவர் சொன்னாரா உங்ககிட்ட? தெரியும், அவர்தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? சித்தி இருங்க செல்விக்கு எல்லாமே ஒரு தெரியும், நாள் அவர்தான் நிமிர்ந்தே சொன்னாரு. மூஞ்ச என்ன வெறும் சொன்னாரு? வாசு நீ. நான் சொல்றேன், இருங்க நான் என்ன சொல்றேன். சொன்னாரு? மூடி வச்சுதான் அவர்தான் சொன்னாரு. என்ன சொன்னாரு? செல்விக்கு எல்லாமே தெரியும். ஆ. செல்வி பர்மிஷன் குத்திச்சு எனக்கு அப்படின்னு அப்படியா அவன் தான் சொன்னா சொன்னாரு. நானு? அப்பெல்லாம் சொன்னாரு. சொல்ல நான் சொல்றேன் சொன்னாரு மேடம். மேடம். நான் மேடம் சொல்றேன், ஒரு சொன்னாரு. நிமிஷம் நான் சொல்லி இங்க பாருங்க. செல்விக்கு நம்ம விளையாட்டு வந்து சந்தேகமா பாக்குறா, இதுதான் நான் சொன்னேன். சந்தேகமா பாக்குறா, அவருக்கு இது ஒண்ணும் தெரியும் எனக்கு சொன்னாரு செல்வி மேடம். கேட்கல, தெரியும் இதுதான் நான் சொன்னாரு. சொன்னேன் தவிர வேற எதுவும் சொல்ல நான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு, உங்களுக்கு ஆசை வந்துடுச்சு, அந்த பொண்ணுட்ட வா ஓடி போலாம் சொன்னீங்களா? அப்படிலாம் நான் கேட்கல மேடம். மேடம் பொய் சொல்றாரு. அப்படிலாம் நான் வா கேட்கல. நம்ம எங்கேயாவது போயிடலாம், உன் காலோட விழுறேன் நானு. மேல அப்பெல்லாம் துணி காய் வச்சிட்டு இருந்தேன் இங்க மேடம். நான் சொல்றேன் உன் பாருங்க நகையை மேடம். கழட்டி விட என்ன நம்ம நேரம் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. பேசும்போதுதான் என் நம்ம- பொண்டாட்டி வந்து எனக்கு வந்து இல்ல சோறு மேடம், போடல. நானே நாலு இரு, நாள் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் இரு, நான் சாப்பிட்டு சொல்றேன். 4 நாளா எனக்கு சாப்பிட்டு 4 நாள் ஆகுது, எனக்கு நான் பசிக்குது சோறே அப்படின்னாரு. போடலையா? இரு ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீ ஏன் சொல்லுங்க. அது நான் சொல்லிச்சுன்னா வா நம்ம 2 பேரும் போயிடலாம், என்கிட்ட நகைலாம் இருக்குது சொல்லிச்சா இல்லையா அதே கேட்டு. இல்ல மேடம் நான் சொன்னா சொல்லவே இல்ல. பொய் சொல்றா அவர்தான் மேடம். சொன்னாரு. மேடம் அவர்தான் அவ சொன்னாரு பொய் மேடம். சொல்றா. அவர்தான் சொன்னாரு. அப்ப நான் இட்டும் போதுக்கு என்கிட்ட அவர்தான் ஒரு 10 சொன்னாரு. பைசா கிடையாது, நான் இல்லாத பட்டவன் நான், ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட, இல்லாத காசு கீசுன்னு பட்டவனுக்கு எதுவுமே பெத்த இல்ல. பொண்ணு மேல ஆசை வந்துச்சா வா ஓடிடலாம், உன் கால்ல என்ன நியாயம் சொல்றது பாத்தீங்களா? அவர்தான் சொன்னாரு மேடம். இல்ல அவர்தான் மேடம், சொன்னாரு. அவ பொய் சொல்றா. ஆமா இவதான் என்கிட்ட நகை இருக்குது. ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? பொம்பளைங்களை மதிக்கிறவன் பேரு ஆம்பளை. இவன் பொம்பளை கஷ்டத்தை உழைச்சு தின்றவனுக்கு இவன் ஆம்பளையா? அப்படியே நீங்க இருந்து பாத்தீங்களா? ஏய் நீ வாய மூடு. நீ வாய மூடு. ஏய், புருஷனுக்கு வாய மூடு. என் குடும்பத்தை வாய மூடு. அழிச்சு- மேடம் நீதான் அப்ப வந்து 4 வருஷமா மாமியார் மாமனார் தனியா போங்கன்னு சொல்லலையா? இப்ப வந்து இந்த பொண்ணு தனியா வந்தவொடனே தனியா போன்னு சொல்லி அதே இடத்துக்கு தனியா போட்டு அவங்க வந்த அம்மா, வேலையை முடிச்சுட்டு நீங்க- போயிடுவாங்க. இன்னொரு முயமா. ஒரு நிமிஷம், நீங்க அவங்க மேல சொல்றது ஆ. பழியும் தப்பு, அந்த பொண்ணு இந்த பொண்ணு மேல சொல்றது பழியும் தப்பு. மொத்தத்துல அவர் நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டாரு. இதுக்கு அறிவில்ல, அத மூளை சொல்ல இல்ல. மூளை இல்ல உனக்கு. நீ சித்தி கிட்ட என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லிக்கிறியா? உன் வீட்டுக்காரர் இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடக்கிறாரு. நல்ல ஒரு கேளுங்க மாதிரி சொல்றாரு சொல்றேன்னு. பாருங்க. சொல்லவே இல்ல. இட்டுட்டு போறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லையா, அதனால நகையை வச்சுட்டாராம். இப்ப கவலை அதுதான். தாலி சைடா போட்டு வச்சிருந்தத மனசார வச்சிருக்கிறான். இவெல்லாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்தவனா? இவெல்லாம் தாலியோட தாலியை கோத்து போட்டு இருந்தது மேடம். தாலியோட கோத்து அக்கா போட்டு சொன்னா வச்சிருந்தேன். அவங்க தான் மேடம், அந்த பொண்ணு தான் அக்கா சொல்லிச்சு. மேடம், நான் நானா அக்கா அப்ப சொல்லவே இல்ல மேடம். எல்லாமே அவர்தான் பொய் அவர் சொல்றாங்க. பேர்ல தான் நல்லா இருக்குது. கேட்டுங்க. நகையும் அவர் பேர்ல தான் இருக்குது. நகையும் அவர் பேர்ல தான் இருக்குது. நகை வச்சு பேர்ல பண்ணா தான் அதான் இருக்குது. சொல்லிச்சு மேடம். குழந்தை சொன்னா அவர் நீங்க பேர்ல தான் செஞ்சுருவீங்களா? சொன்னாதான் போதையில இட்டுன்னு போய் எங்க வீட்டுக்காரர் அவ்வளவு அடி அடிச்சாங்க. ஓ, போதையில ஆணு ஆம்பளை போதை இதெல்லாம் அவர்
அவருக்கு பாதுகாப்புக்காக பாதுகாப்பு. சொல்றேன். பாதுகாப்பு போதையில இல்ல மேடம். குடிச்சு பேசவே கேட்டு பாருங்க எதுக்குங்க மேடம். போதையில இருக்கீங்க? மேடம் பொண்ணுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம், பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம எதுக்குங்க போதையில இருக்கீங்க? மேடம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஓம் குடிக்காத இல்லத்துல எடுத்து போய் சேர்த்தாங்க. அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டான் மேடம். எஸ்கேப் எல்லாம் ஆமா மேடம், என்கிட்ட சொன்னாரு நான் அடிச்சு உடச்சி எல்லாத்தையும் வந்துட்டு உன்னை பார்க்கதான் வந்தேன்னு கூட சொன்னாரு மேடம். திருட மாதிரி கச்சு கட்டுன்னு 3 நாள்ல என் வீட்டான வந்து நிக்கிறான். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் எதுக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் போன் பண்ணீங்க? பண்ண எதுக்கு போன் பண்ணா? இவ்வளவு ஃபோன் பண்ண மேடம். நான் சொல்றேன் இல்ல, மேடம். இல்ல. ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் இருங்க மேடம். எனக்கு ஒரு நிமிஷம். பண்ணல ஒரு மேடம். நிமிஷம். அவன் Please, phone பண்ணா. நான் உங்கள்ட்ட நான் பேசல. சொல்றது ஒரே நிமிஷம் வேண்டாம், கேளுங்க. கேட்க வேண்டாம். கேளுங்க. வேண்டாம். சரி, கேட்க பேசலாம் வேண்டாம். இரு. நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன் உங்ககிட்ட. நான் ஒரு நிமிஷம் இருங்க, சொல்றது ஒரு கேளுங்க. நிமிஷம், இரு, ஒரு நிமிஷம் சரி. இருங்க. எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? சரி ஃபோன் பண்ணி நான் எப்படி இருக்கிறதா நான் கேட்டேன் அவ்வளவுதான். எதுக்கு? அவ்வளவுதான் இல்ல உங்களுக்கு மேடம். பொண்டாட்டி இருக்கால வீட்ல, எதுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு போன்ல பேசுறீங்க? வரேம்மா, இருமா. எதுக்கு போன்ல பேசுறீங்க? நான் பண்ண புது தப்பு நம்பர் மேடம். மறுபடி பண்ணினது தப்பு, அடி வாங்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தாச்சு. மறுபடியும் எதுக்கு அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்றீங்க? அப்ப விடுறதா இல்ல அந்த பொண்ணை? இல்லைண்ணா நடுவில் வீட்டான பஞ்சாயத்து வச்சாங்க. இவங்க வந்து வீட்டான வந்து சொன்னாங்க எங்கள் ஊர் தலைவர்கிட்ட. எனக்கே பண்ணது அசிங்கமாயிடுச்சுன்னு தெரியும் எனக்கு. இப்போ நாளைக்கு நம்மளும் ஒரு பொண்ணு இருக்குது சொல்லிட்டு நான் அந்த பொண்ணு கூட விட்டு வைக்க மாட்டேன். கொஞ்சம் உணர ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் என்னால் முடியல, என்னால் நம்மளுக்கு வேணா பொண்டாட்டி பிள்ளையோடு இருப்போம் சொல்லுதான். ஒரு 3 மாசமா கரெக்டாக இந்த வீட்டு விட்டு வெளியே வருது. வேலைக்கு போயிட்டு வீட்டில் இருக்குது, எங்கேயும் போகிறது. வேலைக்கு போறீங்களா? வேலைக்கெல்லாம் போகிறேன். சரி, இப்போ சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வேண்டிய? ஒரு நாள் மேடம் ஃபோன் வந்தது எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட. நான் தான் நம்பர் கொடுத்து செல்லு கொடுத்தேன். குடு செல்வி எனக்கு ஃபோனுன்னா சரி கொடுத்த வேலை விஷயமாச்சு அப்படின்னு கொடுத்தேன். நான் கொடுத்த உடனே இந்த பொண்ணு என் பொண்ணு பேரை சொல்லி சாரு சாரு 3 வாட்டி கூப்பிட்டான். எனக்கு வளர்த்தவளுக்கு தெரியுமா தெரியாதா மேடம்? நீங்களே சொல்லுங்க. இவளோட குரல் எனக்கு கேட்குமா கேட்காதா? சரி, இப்போ இதுல என்னம்மா தெரியுமா பிரச்சனை? இவங்க 2 பேரும் தப்பு பண்ணியிருக்காங்க. அவரும் தப்பு பண்ணியிருக்காரு, இவளுக்கும் அறிவு இல்ல, அவளும் தப்பு பண்ணியிருக்காங்க. அவ அறிவு ஆனா இருக்கோ? நீங்க 2 பேரும் என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? என்னதான் நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காம நல்லா மேனேஜ் பண்ணிருக்கணும் இவங்கள. நீங்க 2 பேரும் சண்டை போட்டதுனால என்ன ஆச்சு? அவர் உங்க பின்னாடி உட்காந்துட்டு அவர் தப்பிச்சுக்கிறாரு. இவ என்ன பண்றா? உங்க பின்னாடி நின்னு அவ தப்பிச்சுக்கிறா. உங்க 2 பேரையும் முட்டாளாக்குறாங்க. நீங்க 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இவங்க அடங்க போறாங்க, இல்லைன்னா இவங்க அடங்க மாட்டாங்க. நான் சொன்னா கேட்பீங்களா? ஒரு ஆலோசனை சொன்னா கேட்பீங்களா? நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. இன்னுமா நீங்க அந்த பொண்ணா பார்க்கணும். நான் பணமா அவர் எனக்கு உனக்கு வேணாம். அப்பா. இத பாரு, உன் மனசுல கெட்ட எண்ணம் இருந்தா இப்ப சொல்லிடு. வேண்டாம் மேடம், யாருமே எனக்கு வேண்டாம். யாரும் இல்ல உனக்கு. நீ வேணாம் சொன்னாலும் அவர் வரப்போறது இல்ல. அவர் வரவும் தேவையில்லை மேடம். எல்லாத்துக்கும் காரணமே எங்க சித்தி தான். எங்க சித்தி தான் செருப்பால சொன்னாங்க. அடிப்பேன். உன்னை நான் செருப்புல அடிப்பேன் பிஞ்சிருவேன். தெரிஞ்சுக்கோ. யாருகிட்ட இருந்து என்ன பேசுற நீ? பேசு, பேசு. வாயை மூடு. உன் புருஷன் எல்லாத்தையும் சொன்னா என் புருஷன் தெரியுமா சொன்னாலும் உனக்கு? உனக்கு புத்தி இல்ல? திமிரு உனக்கு புத்தி இல்ல? என்ன திமிரு பாத்தீங்களா இந்த அந்த பொண்ணுக்கு? திமிருக்கு தான் மேடம் இங்க உனக்கு தூக்க புரியல? வச்சிருக்கேன். இவ்வளவு தப்பு பண்ணிட்டு சித்திய செருப்பால் அடிப்பேன் சொல்றா பாருங்க. நீ உனக்கு பீக்கம் கோவப்படணும்னா கட்டுறது புத்தி. அவர் மேலதான் கோவப்படணும், அந்த பொண்ணு மேல இல்ல, சித்தி மேல இல்ல. சித்தி மேல வந்து சொல்ற சித்தி தான் காரணம்ன்ற. போடி போடி போடின்னு சொன்னாலா? நீ அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்க. 2 பசங்க இல்ல உங்க வீட்ல? 2 குழந்தைங்களும் நம்பி நான் விட்டுட்டு போனேன் மேடம். இருமா உன் சித்திட்ட மன்னிப்பு கேளு. நீ மன்னிச்சு சித்தி. நான் மன்னிக்க மாட்டேம்மா. எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம். என்னை பொறுத்த வரையும் சத்யான்றோ செத்து போயிட்டா, அவ்வளவுதான். என் குடும்பத்திலயோ என் வீட்டு பிரச்சனையும் எதுவிலையும் தலையிட தேவை. என் மனசறிந்து சொல்றேன். என் சொந்த பந்தம் எல்லாரும் பாக்குறவங்க அத்தனை பேருக்கு உண்மையை சொல்றேன்னு. என்னை பொறுத்தவரையும் என் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே செத்து போயிட்டீங்க. நீயும் செத்து போயிட்ட. தலையை முழிட்டேன் நான். என்னைக்கு என்ன கேக்குறேன் மேடம்? போலீஸ் ஸ்டேஷன்லயே தலையை முழிட்டேன். என்னை கேக்குறேன் மேடம். இது வரைக்கும் நான் அவளை ஒரு வாட்டி கூட அவங்க வீட்டான போய் ஒரு திட்டு கூட அசிங்கமா தின்னதில்ல. என்ன கேக்குறா போன் பண்ணி. உன் பேர் என்னமா? செல்வி. இது உனக்கு அம்மா மாதிரி தெரியல? அம்மா தான் மேடம். நான் அப்படிதான் நினைச்சிருந்தேன் மேடம். அந்த பொண்ணு பண்ண தப்புக்கு அவங்க என்னமா பண்ணுவாங்க? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க மேடம். என்ன வளர்த்து நல்லா வளர்த்து என்ன கட்டி அது கொடுத்து எப்படி மேடம்? அந்த புத்தி ஏன் அவளுக்கு இல்ல? ஏன் அவ ஏன் அந்த தப்பு பண்ணான்னு அந்த யோசிச்சு தப்பு பாரு. வந்து ஏன் பண்ணான்னா, எதுக்கு உங்க அக்கா மேல உனக்கு கோவம்? இவங்க சொன்னாங்க என்ன சொல்றாங்கன்னா அவ மேல தப்பே இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன். ஒண்ணு புரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன். தப்பு பண்ணது அது சொல்லவே இல்ல. சத்தி மேடம் இல்ல மேடம், பொய் சொல்றாங்க இவங்க. தயவு செய்து பொய் சொல்றாங்க மேடம். நான் தான் சொல்லி அவங்க வீட்டான எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க மேடம். எல்லாமே பண்ணது அத்தனை நீதான். நான் தான் சொன்னது எல்லாத்தையும் தங்கச்சி சொல்லி வீட்டுக்காரனுக்கு எனக்கு என்ன கோவம் தெரியுமா மேடம்? என் தங்கச்சி புருஷன் மேல என் பொண்ணு உங்ககிட்ட தப்பாவே வந்ததா கூட இருக்கட்டும், என்ன மேல குட்டிமான்னு உரிமையா விளையாடுவான், அடிப்பான், கிள்ளுவான், மடியில படுத்துப்பான், என் பிள்ளைங்க மாதிரி விளையாடுவான் மேடம். ஒரு வார்த்தை என்ன குட்டிமா அந்த மாதிரி சொல்லுது சத்தி, அந்த மாதிரி பேசுது, ஏன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட அவர்தானேமா சொல்றாங்க. முதல்ல சொல்லியிருக்க. செல்வி, அந்த பொண்ணை மட்டும் நீ குறை சொன்னா ஒத்துக்க மாட்டேனா?
உண்மைதான் மேடம், எங்க வீட்டுக்காரு போதையில இருக்க சொல்ல தப்பு பண்ணிட்டாங்க. பாருங்க, என் புருஷன் தெளிவா இருந்து பண்ணல, போதையில தான் இருந்து பாப்பாரு. ஆமா, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டு வர சொல்ல போதையில தான் இருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா மேடம்? இங்க பாருங்க, போதையில எட்டு போய் பச்சை குத்தி வச்சுக்கிறேன் பாருங்க. யார் பச்சை குத்தி வச்சு? நீ தான் குடுத்து கேளு, நானா குத்த சொன்னேனே? நீ நானா தான் குத்த குத்த சொன்னேன்? இங்க சொன்ன. பாரு, இங்க பாரு, குத்த இங்க சொன்ன. பாருன்னு சொன்னேன் நானு. பாரு, உன்னை பார்க்கறதுக்கே இங்க பாரு. அசிங்கமா இருக்குது. சரி, இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கம்மா? என் மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேசு மேடம். பொண்ணு பொண்ணை சேர்த்து வாழணும். வைக்கணும். அவ்வளோ உருக பேசினா மேடம். அவன் என்னை எதுவுமே வாய் தரக்கூடாம பேசினான். என்ன சொன்னாரு? உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் நானு. உனக்கு அறிவு இல்லையா? இருங்க, இருங்க, பேசும்போது செல்வி, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் நானு. என்ன நான் சொன்னா சாரு உன்னை என்ன பண்ணிக்கிட்டு கூட்டு வா. சாரு கூட்டுன்னு வா, நம்ம எங்கேயாவது போயிடலாம். கால் என் சித்தி பொண்ணு. யாருமே நமக்கு தேவையில்லை. அப்படி ஒரு மாதிரியே பேசினாங்க மேடம். அப்படியே ஒரு மாதிரி இறக்குற மாதிரியே பேசினாங்க. என்னால் இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாதுன்னு நான் கம்முன்னு இருக்கிறேன். நான் அதனால தான் சரின்னு சொன்னேன். நான் இல்லைன்னா நான் அந்த தப்பு செஞ்சுருக்கவே மாட்டேன். நான் அவங்களே பேசுனாங்களா இல்லையான்னு கேளுங்க. எப்படிலாம் ஃபோனில் பேசுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஒரு நாள் நாங்கள் எல்லாருமே பாண்டிச்சேரி போயிட்டு வந்தோம். பாண்டிச்சேரி போயிட்டு வந்து எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். போயிட்டு வந்து மறுநாள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க எப்பவும் போல். அப்போ தான் அவங்க என்கிட்ட ஃபஸ்ட்டு சொன்னாங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீ அழகாக இருக்கிற, ட்ரெஸ் பண்ணுற, அழகாக ட்ரெஸ் பண்ணுற, டீசெண்டாக பேசுகிற, தெளிவாக தான் இருந்தாங்க. நீ போதையில இருந்தியா? நானும் தெளிவாக தான் இருந்தேன். தெளிவா இருந்துதான் இந்த மாதிரி காரியம் பண்ணியா? அவங்க அந்த மாதிரி பேசுனாங்க மேடம். இருப்பா. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது. இன்னும் எனக்கு குழந்தை இல்லை, ஆண்மை கம்மியாக இருக்குது. சரி, நானே சொன்னேன், அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கலாமா, ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் தம்பி, யாரு சொன்னது இப்படி ஆண்மை கம்மியா இருக்குன்னு? அது அவங்களுக்கே தெரியும் மேடம். டாக்டர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணீங்களா? இல்லை மேடம், இவ தான் சொன்னான். என்ன ஒரு ஆண்மை இல்லாத என்கிட்ட தள்ளா கட்டாங்க. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருமா. ஆண்மையே இல்லை. இவங்ககிட்ட கூட சொல்லிக்கிற ஒரு வாட்டி, ஒரு ஆண்மை இல்லாத என்கிட்ட தள்ள கட்டிங்களா? இல்லை மேடம், இவர் போயிட்டு இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவர் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அதனால தான் அவர் வந்து என்ன இல்ல மேடம், இவங்க பெட்ரூம்ல நடக்கதெல்லாம் இவங்கிட்ட சொல்றது. ஒன்னா வண்டியில பைக்ல வேலைக்கு போகும் நான் ஒன்றும் சொல்லல, அவங்க தான் சொல்லிக்கிறாங்க. இவங்கிட்ட உன் சொல்றது. பொண்ணுதான் சொல்லிக்குது. இவன் வந்து இவனே என்கிட்ட சொல்லியிருக்கிறான் மேடம். மாப்பிள்ளை எப்படி சொல்றான், அந்த சத்யா பொண்ணு ஒண்ணுமே கேட்க மாட்டேன்தான், சொல்ல பச்சு கேட்க மாட்டேன்தான், இந்த மாதிரி பேசுறான் அப்படி பேசுறான்னு இவனே சொல்லு. இவங்க ரூம்ல என்ன நடக்குதோ அதெல்லாம் இவங்க நீங்க கிட்ட போய் வண்டியில சொல்லுவீங்களா? சொல்லிட்டு. நான் சொல்லவே இல்லை மேடம். அதான் மேடம் உண்மை. நான் சொல்லவே பக்கத்து இல்லை வீடு மேடம். அவரை கேளுங்க. சொல்லும்போது நான் அன்னைக்கு சொல்லவே இல்லை எல்லாரும் மேடம். எங்க அண்ணன் என் தம்பி இருக்கும்போது ஆமான்னு சொன்னார் மேடம். நான் ஆமான்னு சொல்லவே இல்லை சொன்னார். மேடம். ஒரு நாள் சொன்னாரா இல்லையா? அதான் அவங்க கூட உட்காந்தாங்க, கேளுங்க. எங்க சித்தி நான் கூட சொல்லவே இல்லை உட்காந்தாங்க. மேடம். ஆமான்னு சொன்னாங்க. என்னைக்கோ ஒரு நாள் தான் சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து டாக்டர்ஸ் டெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. அது நானும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கும். அது டாக்டர்ஸ் மெடிசின்ஸ் கொடுத்து அது சரி பண்ணுவாங்க. நானும் அது நீங்களோ இந்த பொண்ணோ இல்ல இவங்களோ பேசக்கூடாது. நானும் பிரச்சனை சொல்லிட்டேன். அதெல்லாம் கிடையாது. நானும் பிரச்சனை பல நீங்க தாட்டி வந்து சொல்லிட்டேன் வரம்பு மேடம். மீறி எல்லாருமே வரம்பு மீறிட்டீங்க. நீங்க 3 பேரும் வரம்பு மீறி இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. இனிமே இந்த மாதிரி தப்பு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன் மேடம். ஆ? பண்ண மாட்டேன். உனக்கு நம்பிக்கை இருக்காமா? எங்க வீட்டுக்காரர் இல்ல மேடம், எனக்கு அவன் எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் கொடுத்துட்டு போனான். அதுல எல்லாம் பிரயோஜனமே இல்லம்மா. அதெல்லாம் எழுதி கொடுக்குறேன். கைய போடுறதுல எல்லாம் பிரயோஜனமே இல்ல. நான் கொடுக்குறேன். அவன் நான் சொன்னா விஷயத்திலே செய்வேன். எனக்கு நானே செத்தா கூட அவன் வரக்கூடாது மேடம். நாங்க இருங்கம்மா. நீங்க பாத்துக்காம இருக்கிறது நல்லது. அவருக்கு என்னன்னா தப்பு நடந்து போச்சு, புரியுதா? அவர் அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு. அவர் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு. திரும்பி வாழ்ந்தாரு மேடம். 3 ஆமா. மாசம் எனக்கு வேலைக்கு போய் சரி, தயவு செஞ்சு அவங்களோட தொடர்பு எந்த விதத்துலயும் வேண்டாம். எதுவும் வேணாம் மேடம் எனக்கு. நீங்களும் தாம்மா கிளம்புங்கம்மா. தம்பி, அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு விருப்பம்? இல்லைம்மா, எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து மனசு கேட்காது மேடம். எனக்கு பாசம்னா கொஞ்சம் அதிகமாக ஒருத்தர் மேலே அன்பு வச்சிட்டேன்னா அதை அப்படியே பாசம் வச்சுருவேன். அவங்க ஏமாத்துறாங்களோ ஏமாத்தலையோ அவங்க மேலே ரொம்ப பாசம் வச்சுருவேன் நான். இப்போ கூட 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணேன் நான். ஐயோ, நம்மளுக்கு ஏன்டா அவளுக்கு ஃபோன் பண்ணேன்னு நான் நினச்சினேன் இருந்தேன். ஃபோன் பண்ணி எப்படி நல்லா இருக்கியா, சாப்பிட்டீங்க கேட்டேன். நீ என்ன கேட்டிருக்கணும்? நல்லா இருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? 3 மாதம் ஆச்சு மேடம். ஒரு வார்த்தை கூட எனக்கு நான் சாப்பிட்டியா இல்லையான்னு, என்ன பண்ணுற, அது எதுவுமே கேட்கறது கிடையாது. அவளுக்கு பொறுத்த வரைக்கும் நான் தேவை கிடையாது. ஏன் வந்து அவளுக்கு நான் குழந்தை கொடுக்கல, அதனால் எனக்கு நான் தேவை கிடையாது.
எனக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமாக அப்படிலாம் என்னை இல்லை ஒதுக்கி மேடம். சுத்தமாக என்னை ஒதுக்கிட்டா. எனக்கு சுத்தமாக ஒதுக்கிட்டா. சரி இப்ப எனக்கு 2 வேணாம். நாள் முன்னாடி நீங்க ஃபோன் பண்ணீங்கல்ல, அது அப்படின்னா உங்களுக்கு அவளை பிடிக்கும். 2 நாள் முன்னாடி இல்லை மேடம், நேத்திக்கு முந்தா நேத்து. இந்த பாருமா, எனக்கு புருஷனோட நின்னுட்டே வாயறியா, ஒழுங்கா நின்று ஐயோ, மேடத்துக்கு மேடம், பதில் சொல்லு. புருஷனோட வாயறியாமா? நான் வாழ்கிறேன், எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எல்லாரும் கூட இருக்கிறேன்னு தான் சொன்னேன் நான். ஆனால் அவங்க வந்து எதுக்குமே ஒத்து வர மாட்டாங்க. ஏன் உன் புருஷனோட தனியா வாழறதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லையா? அதனால தானே மேடம் சண்டை வருது. அதோட எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் நானும் எங்கள் வீட்டுக்காரர் ஒன்றா இருக்கலாமே. ஏன் அவங்க வேண்டாம் சொல்றாங்க? கோவமா அவங்களுக்கு மேல? மேடம் தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் ஏற்றுக்கினேன். ஆனால் மறுபடியும் அதே தப்பு இவ பண்ணுற. சரி என்னை எல்லாரும் திட்டுறாங்க, ஏன்டா உனக்கு அறிவு இல்லையா, ஒரு வாட்டி அது தப்பு பண்ணிட்டா என்ன மறுபடியும் நீ போய் பண்ணிடுறீ, உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ உனக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அவங்களுக்கு நீ துரோகம் பண்ணுறியே. இப்போ உங்க ஐடியா என்னது தம்பி? எனக்கு வேணாம் மேடம். நீங்க என்ன நினைக்கிறீங்கம்மா? நான் சேர்ந்து வாழ்வாங்கன்னு தானே மேடம் நினச்சி நான் இங்கே வந்து உங்களை நாடி வந்தேன். நான் எப்படி மேடம் இன்னும் 2 பசங்க கல்யாணம் பண்ணணும், இன்னும் 2 பிள்ளைங்க இருக்கிறதுக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுத்த நல்லா வாழணும்ல. இன்னொரு பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணத பத்தி இல்லை யோசிக்காதீங்க. மேடம், அவங்க லைஃப்பும் நான் பார்க்கணும். இல்லை மேடம், இதை வச்சுருந்தா நான் அவங்களுக்கு எங்கே போய் நான் தேடுவேன், நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள். மேடம் இவ்வளோ நான் ஏற்றுட்டா மறுபடியும் எனக்கு அசிங்கம் தான் மேடம் வரும். மேலே எனக்கு அசிங்கம் தான். இவ இப்போ தப்பு பண்ண மாட்டான், ஒழுங்காக இருக்கேன் இவ சொல்கிறா. இப்போ சொல்கிறேன்னு வச்சுங்களேன், சொல்லிட்டா நாளைக்கு எங்கள் அம்மா அப்பா வந்து இப்போ வயசு போயிடுச்சு அவங்களுக்கு. இப்போவுமே அவங்க திடீர்னு செத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் 2 பேரும். நான் அனாதை. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லைம்மா நான் சொல்கிறேங்க, நான் அனாதை. இவன் என்ன பண்ண, இவனை தட்டிக்கிறது யார் இருக்காங்க, அம்மா அப்பாவே செத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன வேணா ஆட்டம் ஆடலாம். அது எப்படி விட்டுருவோம்? இருங்கம்மா, நம்ம என்ன வேணா ஆட்டம் ஆடலாம். ரொம்ப பாதிக்கப்பட்ட நான் வந்தது உண்மையிலே மேடம் என் மாப்பிள்ளைக்கோசம் தான். சரி இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்க கட்டாயப்படுத்தி உங்களை வாழ வச்சீங்கனாலும் அது சொல்யூஷனா இருக்கும்னு எனக்கு தோணலம்மா. கொஞ்ச நாள் ஃப்ரீயா உங்க பொண்ணு வீட்லயே இருக்கட்டும். இன்னைக்கு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்காக நீங்க தள்ளி விட்டீங்கன்னா அவங்க சந்தோஷமா வாழ மாட்டாங்க. கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கட்டும். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அதுக்கு விவரம் இல்லை. அவ வந்து ஒருத்தரால ஏமாற்றப்பட்டிருக்கா. அவ யோசிச்சிருக்கலாம், படிச்ச பொண்ணு யோசிச்சிருக்கலாம், தப்பு பண்ணிட்டா, நடந்து போச்சு, ஒரு விபத்து நடந்து போச்சு. அதுல இருந்து மீண்டு வரத்தை பத்தி தான் நம்ம பேசணுமே தவிர நம்ம வந்து நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாது. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. இல்லை மேடம், இப்போ நானே வாடகை வீட்டில் இருக்கிறேன் மேடம். வாடகை வீட்டில் இருந்து தான் 2 பேருக்குமே கல்யாணத்தை பண்ணி வச்சேன். வாடகை வீட்டில் தான் இன்னமும் வாடகை கட்டிக்கிட்டு தான் இருக்கு. இந்த பொண்ணு வந்தது கூட அந்த ஹவுஸ் ஓனர் மேலே 1000 ரூபா கேட்குறாங்க மேடம். அதுக்காக நீங்க அவரோட அனுப்ப முடியும்? அதுக்காக நான் பெத்த பொண்ணு, நான் எப்படி மேடம் இது பண்ண முடியும்? நீங்க இப்ப கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சீங்கன்னா அவங்க சாமான வீட்டில் நான் கல்யாணத்துக்கு கொடுத்த சாமான்லாம் அள்ளிட்டு வந்துடணுமா நான்? எனக்கு இப்போ வந்து நான் இருக்கிறது வந்து சொந்த வீட்டில் இல்லை, வாடகை வீட்டில் தான் எங்கள் அம்மா அப்பா இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அந்த வாடகைக்காரம்மா வந்து சாமான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்னப்பா சாமான் எடுத்து வச்சுட்டா, இது எப்போ எடுப்பா, இல்லையா எனக்கு காசு கொடுத்துரு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க உங்க கஷ்டத்தை சொல்றீங்க, அவர்கிட்ட இப்ப கட்டாயப்படுத்தி அனுப்பிச்சீங்கன்னா அது பிரச்சனை தான் வரும். அனுப்புறதுக்கு சொல்ல மேடம், சாமான அங்கே அவங்களுக்கு கொடுத்த சாமான அங்கேயே இருக்கட்டும், இவ்வளோ நாள் இப்படியே இருக்க முடியுமா? எனக்கு வேணாம் மேடம், அவங்க சாமான் வரைக்கும் எடுத்துன்னு போய் சொல்ல மேடம். ஒரு 3 மாசம் இவங்க காலை ஒன்றா உள்ளது மேடம். சத்தியமா எனக்கு வேணாம் மேடம், சத்தியமா எனக்கு வேணாம். நம்ம ரொம்ப நொந்து போயிட்டேன் மேடம் நான். நீ பேசுவான் பேசு. அதுதான் வேண்டாம்னு சொல்கிறாங்களே மேடம். உனக்கா தோணணும்மா? அவளுக்கு தோணல மேடம். அதேதான் மேடம், அவர் உண்மையில பாசமா தான் இருக்காரு. அவர் பாசம் வச்சிருக்கு, அது உண்மைதான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா உனக்கு ஆனால் அவர் மறுபடியும் அவர் போய் அதே தான் சொல்லி காட்டுவார். அவருக்கு சந்தேகம் இப்போ மட்டும் இல்லை மேடம், கல்யாணம் ஆனதுலேருந்து அவருக்கு சந்தேகம், அண்ணன் தம்பிகளை வச்சு சந்தேகம். நான்லாம் அப்படி சந்தேகப்படவே இல்லை மேடம், பொய் சொல்கிறேன் மேடம். அவங்க நான் பொய் சொன்ன விட எங்கள் அம்மா கேளுங்க. அவர் எங்கள் அம்மா சாஃப்டா தான் பேசுறாரு, பேசுறாரு. நீ தான் சாஃப்டா பேச மாட்டேங்கிற அவர்கிட்ட. எங்கள் அம்மாட்ட கூட சொல்லியிருக்கிறேன். நானும் என் மாப்பிள்ளை கிட்ட ஆமா, உங்க மாப்பிள்ளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடுவாரு, என் பொண்ணு இருக்க மாட்டா மேடம். அதுக்கு தான் மேடம் கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. உங்க மாப்பிள்ளை இருந்துப்பாரு, அவர் வந்து பெரியவங்களுக்காக மற்றவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு. ஆனா உங்க பொண்ணுக்கு அது பிடிக்கல, அந்த வாழ்க்கை, அதுதான் பிரச்சனை. முகத்தையே பார்க்க மாட்டேங்கிறாமா அந்த பையன். அப்படியே அவருக்கு ஒரு ஆசை இருக்கு மனசுல, அந்த பொண்ணு மேல பாசம் இருக்கு. அவ்வளோ பாசம் வச்சேன். இப்போ எனக்கு என்ன ஏன்டா நம்ம பாசம் வச்சோம், அந்த பாசமாக எனக்கு விஷமாக போச்சு அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது.
எங்கள் அம்மா அப்பா வந்து எவ்வளோ நல்ல வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டான் மேடம். மேடம் எனக்கு இஷ்டமே இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். சித்தப்பா கூட போகிறதுக்கு இஷ்டம் இருந்ததா? ஹாஸ்டலுக்கு போயிருக்கியா? அவள் வாழ்க்கை அவள் பார்த்துக்கணும். எப்போ அது போய் பார்த்துட்டு வாங்க. வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கும் டென்ஷன் தான். நீங்களே ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பீங்க. இது பாரு, உனக்கு 20 வயசு ஆயிடுச்சுல. உன் வாழ்க்கையை சீர் பண்ணிக்கிறது உன் பொறுப்பு. உங்கள் அம்மா செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாங்க. நீ தான் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்ட. நீ பச்சை பிள்ளையெல்லாம் கிடையாது ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறதுக்கு. இது பாருமா, உன் வாழ்க்கையோட பொறுப்பை நீ எடுத்துக்கோங்களா? உங்கள் அம்மாவால் முடியாது. எத்தனை தான் அவங்க பொறுப்பை சமைப்பாங்க? நீ நல்லபடியாக வேலைக்கு போய் இது பாரு, சம்பாதிச்சு ஹாஸ்டலில் இரு. வாரம் அம்மாவை போய் பாரு. கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதம் கழித்து அப்புறம் நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ முடிவு பண்ணிங்கன்னா அப்புறம் சேர்ந்து வாழுங்க. அது உங்களுக்காகவே, உங்கள் 2 பேருக்காகவே இப்போ முடிவு பண்ணாதீங்க தம்பி. எனக்கு வேணாமா, எனக்கு நிச்சயமாக சொல்கிறேன். எனக்கு எங்கள் அம்மா அப்பா தான் எனக்கு இருக்காங்க. அவங்க இருக்குது இன்னும் கொஞ்சம் காலம் தான் இருக்காங்க. அவங்க கூட நான் இருக்கணும் மேடம். ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க. நீங்கள் அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். ஒரு 6 மாதம் யாராவது உங்கள்கிட்ட வந்து அதை பற்றி கேட்டால், நான் ஆச்சு எங்கள் குடும்பம் ஆச்சுக்கு நாங்கள் பார்த்துக்குறோங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும் சொல்லுங்கள். இதை பற்றி பேசிகிட்டே இருக்காதுங்க. பேச 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 இன்னும் கெட்ட வார்த்தை வாயில் வரும். இன்னும் மனசு குழம்பி போகும். அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். மனசு திருந்தி அவள் வருவா. ஆனால் இன்னொரு வாட்டி நீ அவர்கிட்ட போய் வாழ போறியானா உன்னோட பூர்ண சம்மதத்தில் போகணும். உங்கள் அம்மா கட்டாயப்படுத்துறதுனாலையோ உங்கள் அண்ணன் தம்பிங்க கட்டாயப்படுத்துறதுனாலையோ நீ போகக்கூடாது. நீயா விருப்பப்பட்டு இந்த வாழ்க்கை பிடிச்சிருந்தா மட்டும்தான் அவர்கிட்ட போகணும். உனக்கு அவரோட வாழணும்னு விருப்பம் இருக்கா? ஏதோ கொஞ்சம் இருக்கு. ஒரு 6 மாதம் கழிச்சு போய் அது வரைக்கும் டைம் கொடுப்போமா? அவரும் மனசு தேத்திக்கட்டும். ஆனால் அவங்க தான் வேண்டான்னு சொல்கிறாங்களே மேடம். இல்லைம்மா, அவர் வெயிட் பண்ணுவார். நான் சொல்கிறேன். அவர் வெயிட் பண்ண மாட்டார் மேடம். 2 நாள் முன்னாடி கூட எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கார்ல, பாத்திரம் எடுக்கிறதுக்காக. பாத்திரம் அங்கேருந்து எடுக்கிறதுக்காக. இல்லை அதெல்லாம் இல்லை. அவர் வெயிட் பண்ணுவார். நான் திருந்திக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் மேடம். தனியாகவே இருந்துக்கிறேன். உனக்கு பிடிக்கலையா? அவளுக்கு பிடிக்கல மேடம். அவளுக்கு பிடிக்கல. என்னம்மா பண்ண? என்னை ஏமாத்தணும். அவர் ஏற்றுப்பார். அவளுக்கு ஏற்று நான் செஞ்ச தப்புக்கு நான் தனியாகவே இருந்துட்டு போயிடுறேன். சட்டப்படி விவாகரத்து வாங்கிட்டேன். அவள் வாழ மாட்டாமா? நம்ம சும்மா மண்டை உடைச்சிட்டு பிரயோஜனம். அந்த பையன் சொன்னா கேட்பாரு, உங்கள் பொண்ணுக்கு விருப்பம். மறுபடியும் இன்னொரு தப்பு நடந்துருச்சுன்னா கட்டாயப்படுத்திட்டு. சரியாம்மா? சரிங்க மேடம். விவாகரத்து கொடுத்துருங்க. இந்த சாமான எல்லாம் எந்த எடுத்துருங்க. சரியா தம்பி? ஆனால் நீங்கள் இன்னொரு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி மருத்துவரை போய் பார்த்து எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு குறை இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. அது டாக்டர்ஸ் தான் சொல்லணும். சரியா? சரி மேடம். சரி, கிளம்புங்க. சரி. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.